அடடா பிரமாதம். என்ன ஆச்சு? அவ்வளவு அதிர்ச்சியா பாக்குற? நீ டென்ஷன்லாம் ஆகாத. நீ முழு மனசோட உன் விருப்பத்தோட என்கிட்ட வராத வரைக்கும் கண்டிப்பா நானா வந்து உனக்கு தொல்லை கொடுக்கவே மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காத. என்னால ரொம்ப வெயிட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கோ. அதான் உனக்கும் நல்லது. ம்? ஏய், என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. புரியல. புரியுற மாதிரி தானே சொன்ன. ஏன் பணத்தால தான் நமக்கு இந்த வீடு இருக்கு. நீ என்ன சும்மா உக்காந்துக்கிட்டு தண்ட சோறு சாப்பிடுவியா? ம்? ஒழுங்கா கிளீன் பண்ணு. எனக்கு தண்ணி குடிக்கணும். ம்? என்ன? எனக்கு தண்ணி குடிக்கணும். ரொம்ப தாகமா இருக்கு. ஓ, தண்ணி வேணுமா? ம். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பாட்டில் அப்படியே கொடு. இத பாரு, இப்பவே வாங்கி குடிச்சுக்கோ, இல்லனா இதுவும் கிடைக்காது. குடிச்சிட்டல, ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, உள்ள போய் எனக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. சாப்பாடு. சாப்பாடு வேற வேணுமா உனக்கு? அதான் தண்ணி குடிச்சல்ல, அது போதும். உனக்கு எப்ப சாப்பாடு கொடுப்பேன்னா நீ உன் விருப்பத்தோட என்கிட்ட வரும்போதுதான். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கையெடுத்து கும்புறேன். சாப்பாடு போடுங்க ப்ளீஸ். என் மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். கிளம்புறியா? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு கொடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு போடு. ப்ளீஸ், எனக்கு சாப்பாடு போடு ப்ளீஸ். முடியாதுன்னு சொன்னல, போ இங்க இருந்து. எழுந்துரு. சார், எங்க பையன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல. எந்த விவரமும் தெரியல. ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்களா? சார், எல்லார் வீட்டுக்கும் நானே போய் பார்த்துட்டேன் சார். ஆனா எங்கேயுமே என் பிள்ளை இல்ல சார். சார் ப்ளீஸ்
எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அப்படின்னா அவனே எங்கேயாவது ஓடி போயிட்டானா என்ன? எங்க போவோம்? ஆனா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா தானே போவோம். ஆனா என் பையன் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு எங்க அவன் போயிருப்பான்? எனக்கு எதுவுமே புரியல. இதை பாருங்க மேடம், நம்ம எல்லா ஆங்கிலையும் யோசிச்சுதான் ஆகணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்சதை செய்யறோம். எப்படியாவது அமிதை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அமித், மம்மி மம்மி, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. இங்க வந்து மாட்டிக்கிட்டனே. ரேஷ்மா, சாப்பாடு, தண்ணி. ரேஷ்மா, என்ன 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 செல்லம், என்ன என்னோட பேபிக்கு என்ன ஆச்சு? சாப்பாடு, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கொடு, தண்ணி கொடு. ரொம்ப வலிக்குது எனக்கு. வலிக்குதா உனக்கு? எனக்கும் தான் வலிக்குது. இங்க மனசு வலிக்குது. இப்ப சொல்லு, என் பேச்ச கேக்குறியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? அப்படின்னா பட்னி கிடந்து சாவு. தனி, நல்லா அமுக்கி விடு. கொஞ்சம் கூட பலமே இல்லை உனக்கு. ரேஷ்மா, சாப்பிடணும். சாப்பிடணுமா? கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கறேன். நீ என் விருப்பத்தை நிறைவேத்து, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன். முடியாது, அதெல்லாம் முடியாது. சாப்பாடு போடுறதுனாலும் பரவாயில்ல, என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட போக விட்டுறேன். அம்மா அப்பா, அம்மா அப்பா, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என்கிட்ட இப்படி அழுது புலம்புறதெல்லாம் நிறுத்திக்கோ. இல்லைன்னா உனக்கே தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு. எந்திரிச்சு சோஃபால போய் உட்காரு. என்னாச்சு? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் வாயை முடிக்கிட்டு செய். கேள்வி எல்லாம் கேட்காத. போ, வாயை திறக்க கூடாது. வாங்க சார். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. கால்வலி சரியாயிடும். ஏய், படிச்ச பசங்க தானே நீங்க, ஏன் அவங்களை இப்படிலாம் பண்ண வைக்க? என்ன இருந்தாலும் என்னோட புருஷனாச்சே, அவருக்கு நான் சேவை செஞ்சுதானே ஆகணும். ஐயோ பாருங்க, பேசிட்டு இருந்ததுல நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் கேட்கவே மறந்துட்டேன். ஆமா ஆமா, நீங்க ஒரு வேலை கேட்டிருந்தீங்கல்ல, அதான் பக்கத்துல ஒரு ஷோரூம்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிற வேலையா இருக்கும். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. எப்ப நான் ஜாயின் பண்ணணும்? ஒரு 2-3 நாள்ல. சரி. அப்புறம் நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கும் வேலை கேட்டிருந்தீங்கல்ல, அவருக்கும் நான் பேசி வச்சிருக்கேன். இல்ல, இப்போதைக்கு இவர் வேலைக்கு போக வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இவர் இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம். நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு தரவா? இல்ல 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 வேணாம், எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியில வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன், உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. சந்தோஷம். சரிங்கம்மா, நான் கிளம்பிட்டா அப்புறம் பார்க்கலாம். வாங்க. சரி. சார், கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்களேன். என்னாச்சுமா? நீங்க உள்ள பார்த்த விஷயங்களை எல்லாம் தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம். அட, என்ன மாதிரி ஆளுமா உன் ஹஸ்பண்ட்? வயசும் ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமா பொண்ணுங்களை எப்படி மதிக்கிறதுனே தெரியல இந்த ஆளுக்கு. நான் என்னதான் பண்றது? எனக்குன்னு வேற யாருமே இல்ல. இந்த சொசைட்டில வாழ ஒரு துணை அவசியம் இல்லையா? இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டாரு. நான் முடியாதுன்னு மறுத்து. ஆனாலும் அவரு செத்து போயிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அப்போ அவருடைய அம்மா அப்பா? அவங்க எங்க கல்யாணத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. அமித் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனாலும் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். முடிவுகளை மட்டும் அமித் தான் எடுப்பாரு. தயவு செஞ்சு இதை பத்தி நீங்க வெளியில எல்லாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த உறவுனால என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு.
ஒருவேளை இத பத்தி வெளியில தெரிஞ்சதுன்னா அவர் என்ன விட்டுட்டு போயிடுவாரு. யார்கிட்டயும் எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க பாருமா, நீ எதை பத்தியும் கவலையே படாத. நான் யார்கிட்டயும் எதுவும் வாய் திறக்க மாட்டேன். நீங்க உங்க லைஃப பாருங்கம்மா. ரொம்ப நன்றி. நான் வரட்டா? ஓ அமித், குடு. திருட்டுத்தனமா ஜூஸ் குடிக்க பாக்குறியா? அவ்வளவு தைரியமா? போய் வேலையை பாரு. சரி பண்ணு. தண்ணி, தண்ணி. தண்ணி வேணுமா? இத பாரு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். இல்லனா நீ செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல. சரி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு தண்ணி கொடு ப்ளீஸ். என்ன இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நீ எப்படி சொல்றீன்னு அப்படியே கேட்டு நடக்கிறேன். எனக்கு தண்ணி மட்டும். இங்க பாரு, நீ பேச்சு மாறக்கூடாது. முரண்டு பண்ண அந்த வீடியோவை நான் அனுப்பி விட்டுருவேன். இல்ல, முரண்டு பிடிக்க மாட்டேன். முடிஞ்சுதா? வயிறு நிரம்பிடுச்சா? இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் விருப்பத்தோடு தான் நீ என்கிட்ட வரணும். ஆனா இந்த மாதிரி இல்ல. ஒன்னு பண்ணு, நீ போய் முதல்ல நல்லா குளி, ஷாம்பு போட்டு குளி. அதுக்கப்புறம் உனக்காக புது ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகி வா பார்க்கலாம். உன்னோட புது ட்ரெஸ் எல்லாம் ரூமுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். போ, சேஞ்ச் பண்ணிட்டு வா. டோர் திறந்தே இருக்கட்டும். அடேங்கப்பா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. இப்பதான் உன்னை முதல்ல பார்த்த மாதிரி இருக்கு. பழைய அமித் மாதிரி இருக்க. ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. வா ரேஷ்மா,
என் கூட எப்படி இருக்கணுமோ இருந்துக்க, அதுக்கு என்னுடைய சம்மதமும் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். ம் சீக்கிரம் சொல்லு, என்ன ரிக்வெஸ்ட்? இதோ பாரு ரேஷ்மா, எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. நம்ம திரும்பி போயிடலாம் நம்ம ஊருக்கு. என்ன என்ன நீ உளறிட்டு இருக்க? எங்கேயும் போக முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, சொல்றது புரிஞ்சுக்கோ. நம்ம போன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா உன் கூடவே உன் வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, நான் சொல்றதை கேளு. எனக்கு இங்க இருக்க சுத்தமாக மனசே இல்லை. ப்ளீஸ். ம் சரி, முதல்ல உள்ள போ, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் எங்க போலான்னு. ம் போ.